Excuse me, sir. May I come in? Yes. Small. Come. ஸோ இதை இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு மோஸ்ட் எப்பிக்கான வேல சாகுறீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக வந்துட்டுருக்க ட்ரக்கு ஸ்பீடாக வருதுன்னு நினச்சி கால் தடிக்கு விழுந்து செத்துடுறீங்க. டேய் நான் செத்துறேன்டா. இதுக்கு மேலே கேவலமாக என்னடா இந்த வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது வாழ்கிறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆகிறவங்க எல்லாருக்குமே ஒரு சீட் பவர் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காடே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. டீமன் லார்ட் அழிக்கிறது தான் உங்கள் மிஷின். நீ எவ்வளோ பெரிய டான்? டானா? ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். அப்படின்னா சொல்றேன். ஐ சூப்பராக இருக்க போது ஒரு ஆக்ஷன் ஃபைட்டிங் அனிமே நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த காடு தான் இருக்கிறதுலே ஒரு தேவையில்லாத தகரடப்பான்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுதான் கோனோசுபா. வெயிட், என்னடா சொல்கிற? இதுதான் கோனோசுபாவா? ஏதோ கெத்தான இன்ட்ரடக்ஷன்லேருந்து இப்படி மாறுதேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போகலாம். மீட் காசுமா சாட்டோ. இவன்கிட்ட சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவன் மூஞ்சிலேருந்து, அவன் ஹைட்டு, அவனோட வெயிட்டு, ஏன் அவன் மேஜிக்கல் பவர்ஸ் கூட அவனுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே ஆவரேஜ், த அல்டிமேட் ஆவரேஜ் கை. ஆனால் எப்படியோ இந்த ஷோவையே சூப்பராக கேரி பண்ணிட்டு போகிற மெயின் கேரக்டர். அண்ட் இவன் கூட இருக்கிறது அக்வான்ற ஒரு காடஸ். அவள் வேலையை தவிர மற்ற எல்லாமே பண்ணுவா. ஒரு ஃபியூஸ் பண்ண பல்ப் உங்களுக்கு எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த லெவலுக்கு இவ யூஸ்ஃபுல்லாக இருப்பா. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகுமின். இந்த வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் யூசர்னா மெகுமின் தான். அதை தவிர வேறு எந்த மேஜிக்குமே டெடிகேட் பண்ணாமல் வெறும் எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்லேயே மாஸ்டரி பண்ணது தான் நம்ம மெகுமின். சூப்பராக இருக்கும் போலே அப்படின்னு நினச்சினா, ஆமாம், இவளால் வந்துட்டு அவளால் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் யூஸ் பண்ணி மொத்த சிட்டியே அழிக்க முடியும். ஓகே, இவ தான் வந்துட்டு இந்த ஆனிமே ஷோவில் இருக்கிற ஓவர் பவர்ட் ஹவுஸ்ன்னு நினச்சிங்கன்னா, இவளால் அந்த ஒரு மேஜிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதை அவளால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதை யூஸ் பண்ண உடனே டயர்டாகி படுத்துருவா. அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ். ஸோ இந்த டார்க்னஸ்ன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு. இவ வந்துட்டு ஒரு நொபிலிட்டி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இவ வந்துட்டு எப்படின்னா, இதை நான் எப்படிடா சின்சர் பண்ண சொல்லுவேன், ஐயோ. ஸோ இவளுக்கு வந்துட்டு அடி வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கிறதோட அடி வாங்குறதுக்கு பிடிக்கும். இந்த ஆனிமேல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் அடி வாங்குறது வந்துட்டு ஜெயிக்கிறதோட ரொம்ப பிடிச்சிருக்கு. டார்க்னஸ் வந்துட்டு ஒரு தமிழ் மூவில இருந்தா எல்லாருக்கும் வெக்கத்துல கண்ணு செவக்கும், ஆனா உனக்கு மூடுல மூக்கு செவந்திருக்கு. பிகாஸ் இதுதான் லிட்டரலி டார்க்னஸ் பண்ணிட்டு இருப்பா. ஜஸ்ட் ஸ்டாண்ட் தேர், அடி வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பா. இது எப்படி? ஐயோ, இது பேசாம இந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணிடலாமா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் அக்வா, த யூஸ்லெஸ் காடஸ். ஸோ இந்த அக்வா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி காடஸாக இருக்க வேண்டியவ. இவ தான் வந்துட்டு காசுமாக்கு வந்துட்டு செகண்ட் வேர்ல்டில் லைஃப் சான்ஸ்லாம் கொடுப்பா. பட் சம்ஹவ் வந்துட்டு இவ வந்துட்டு இவன் கூட வந்த உடனே அவள் டைம்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, குடிச்சிக்கிட்டு அழுதுட்டு அவளால் ஜெயிக்க முடியாத சண்டையெல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கிறது தான். இவளோட பெஸ்ட்டு டேலண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிறது. ஸோ அக்வா இந்த மாதிரி தான். என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். ஸோ கோனோசுபா ஒரு மேஜிக்கல் ஃபேண்டசி வேர்ல்டுன்னெலாம் எல்லாருக்கும் தெரியும். பட் அதோட ரியல் மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க காட்டுற விஷயமும் அந்த ஸ்டோரி போகிற ஸ்லோ பேஸ்ட் விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு ஜென்யூன் ஃபன்னியாக அண்ட் ரொம்ப எக்ஸசிவ் காமெடி போட ட்ரை பண்ணாமல் கரெக்டாக எந்த அளவுக்கு காமெடி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் காமெடி பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போனது தான் கோனோசுபா. இந்த ஆனிமேவோட மேஜிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஸ்டோரியோ அந்த டீமனோட அழிக்கணுன்ற அவங்க இன்டென்ஷன்ஸ்லாம் இல்லை. அந்த ஒரு கேரக்டருக்கும் அவங்க கொடுத்துருக்க ஒரு வேரியேஷன். ஸோ எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டரும் வேறு மாதிரி இருக்காங்க. அண்ட் அவங்க ஒருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படியோ ஒரு டீமாக இருந்து எல்லா மான்ஸ்டரையும் அழிக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு சூப்பர் அண்ட் ஃபன்னியாக இருக்கிறது தான் ஜஸ்ட் கோனோசுபா. இந்த ஆனிமே எனக்கு பர்சனலி 10/10. இந்த அளவுக்கு ரேட்டிங் நான் எதுக்கு கொடுப்பேன்னா, மேபி அட்டாக் ஆன் டைட்டன் எண்டிங். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு சீரியஸான பிளாட் இருக்கும், கதையை அப்படியே பக்காவாக எடுத்துகிட்டு போவாங்க. அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரிலாம் இல்லை. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக காமெடியாக நமக்கு ஒரு சிட் பேக் ரிலாக்ஸ் ஷோ மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் பாட்டம் லைன். ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, கோனோசுபா மாதிரி ஒரு ஆனிமேவை எடுத்து நீங்கள் சோகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் சரி, யூ வில் கெட் a லிட்டில் பூஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த ஆனிமே ஒரு 10/10 இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா 3 சீசன்ஸ், ஒரு மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். மட்டமாமே
கிரிஞ்சு கிரிஞ்சு